சம்பந்தி அண்டர் ஹோம் மினிஸ்டர் கண்ட்ரோல் ஆகி போச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்டோல ஏறி சொல்லுங்க. இங்க பாருங்க, நானே உங்களுக்கு சம்பந்தி அம்மாவுக்கு 3 பேருக்கும் ஊருக்கு போறதுக்கு. டேய் குமார் வாடா. ஏரோப்ளேன் சொன்னதெல்லாம் கப்சா. ஆப்பிரிக்கா காட்டுங்க என்னமா அலையறானுங்க பார். யோ வர சொன்னது டோக்கனை வாங்கிட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தேன். 482 பேருக்கு அது எப்படியா 100? நான் தான் ஒவ்வொரு இலையிலையும் நம்பர் போட்டு உங்ககிட்ட கொடுத்தாங்க. எனக்கு தெரியாதுங்க. மேல 100 பேர் சாப்பிட்டு இருக்காங்க. நீ ஏதோ திருட்டு வேலை பண்ணிட்ட. குறைச்ச கூலி கொடுக்கறதுனால நீ குறுக்கு வழியில போயிட்ட. ஐயோ உங்க கணக்கு வழக்கெல்லாம் சத்திரத்துல வச்சுக்கங்களேன். சரளா, இவன் கூலி குறைச்சு கொடுத்ததுனால குறுக்கு வழியில போயிட்டான். போயா, உன் டோக்கனும் சாப்பாடும் உன் முகர கட்டையும். ஒருத்தனுக்கு சாப்பாடு போட்டுட்டு டோக்கனை கேட்டேன். அப்பளத்தை மூஞ்ச பத்தி நான் அப்புறம் பேசிக்கிறேன். அப்பளம் என்ன ஆச்சு? அது கீழே விழுந்த அப்பளத்தை யாரும் மிதிக்கலையே. யாரும் மிதிக்கல. அப்பா ஏன் நீ அந்த அப்பளத்தை எடுத்து இலையில வைக்கல? நடு ரோட்ல கேவலப்படுத்தாதீங்க. நீ சும்மாரு. இவனை நான் விட போறதில்ல. நீங்க எங்கடா வந்தீங்க? இப்ப ஆட்டோ கேக்குதா உங்களுக்கு? தயவு செய்து போயிடுங்க. அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது. மரியாதையா சொல்றேன். வண்டி ஏறு. எங்க போறாரு? இலைக்கு போடுறாங்க. அட ஊர் கல்யாணத்தை நடத்திட்டான். 582 100 பேர் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டதுக்கு பதில சொல்டா நீ. இப்பவே கணக்கு கொடுக்கறேன். போடா, சொன்னதை செய்டா. மிரட்டாதீங்க. டேய் நில்லு. சாப்பாடு ரொம்ப பிரமாதங்க. ஆனா பாருங்க அப்பளம் தான் இல்ல. அப்பளம் இல்லங்கிறது இருக்கட்டும். உன்னை பார்த்தா திருடம் மாதிரியே தெரியுதே. டோக்கன் கொடுத்து தானே சாப்பிட்ட? டோக்கனா? எனக்கா? நான் ஹோட்டல்ல சாப்பிட்டாலே டோக்கன் கொடுப்பாங்க. என்ன போய் டோக்கன் கேக்குறீங்களே? இவரு பெரிய ஜில்லா கலெக்டர். நான் ஒரு பெரிய விஐபியா? இப்போ ஒரு போன் பண்ணனு வையே, இந்த கல்யாணத்தை நடத்த விடாம கலாட்டா பண்ணுவாங்கயா. உன் பொண்ணோட கல்யாணம் நடக்காது தெரியுமா உனக்கு? என்னது? என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காதயா? ஆமா. என்ன அடிக்காத. இவன் தப்பு பண்ணானே. என்ன சொன்ன? என்னாச்சு? ஏன் இப்படி அடிக்கிறீங்க? ஏண்டி இந்த மாதிரி 100 தடியனுங்க எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டுருக்கானுங்கன்னு சமையல்காரன் சொல்றான். மீதி 99 பேரை பார்க்கணும் நானு. ஏண்டா இங்க இருந்து வேலையை பாறானா அங்க வந்துட்டான். முட்டாப்பைய. ఇక్కడ చూడండి, నా తమ్ముడిని ముట్టాలు గిట్టాలని சொன்னா நல்லா இருக்காது. அவன் ஒன்னும் சின்ன பையன் இல்ல, கல்யாணம் ஆனவன். ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த ஆம்பளைங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க எவ்வளவு பெரிய முட்டாள்னு. உன் பிரச்சனை இப்ப பேசாத. கணக்கு சொல்லுடி. கணக்கு தாங்க சொல்ல வந்திருக்கேன். என்னங்க இது கொள்ளிக்கட்டு? தீவட்டு கொலைக்கார மாதிரி. சரியா சொன்னடி. உன் வாய்க்கு பண வெள்ளம் தான் போடணும். இவன் தீவட்டி கொலைக்காரன் தான். இந்த கொள்ளிக்கட்ட மேல சத்தியமா சொல்றேங்க. 482 பேருக்கு மேல 100 பேர் சாப்பிட்டு இருக்காங்க. எச்சல் எங்க போட்டிருக்க? ஐயோ ஏங்க எச்சல கேக்குறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ மானம் போகுது. ஏண்டி இந்த வெங்காயாவை எவனும் அசைக்க முடியாதுரே. நான் புத்திசாலிடி. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் முன்னாடியே எல்லா இலைக்கும் நம்பர் போட்டிருக்கேன். எச்சு தொட்டி எங்க காட்டுறது? நானே காட்டுறேன் எச்சல எங்க. உங்க புத்தியே அதுதானே. நீங்க சொன்னாங்க செஞ்சேன். நான் உன்னை விட மாட்டேன். ஒரு தடி என்ன மாட்டேன். இன்னும் 99 தடியை எங்க? நீங்க சொன்னதான் செஞ்சேன். 300. ஆமா. 120, 300. அம்மா இது என்ன நம்பர்னு பார்த்து சொல்லு. 1 5. இந்த கன்றாவையை நான் வேற பார்த்து சொல்றேன். ஏங்க இந்த சார் ஒண்ணு. டேய் நான் இலை எண்ணும் போது எண்ணிக்கை தவறிச்சு இந்த எல்லாரையும் வெட்டியே போட்டுருவேன். சார் ஏன்டா சிரிக்கிற? டேய் என் கையிலேயே காசு வாங்கிட்டு நான் இலை எண்ணும் போது உங்களுக்கு சிரிப்பு வருதா? சிரிடா, சிரி. நான் உங்களை பார்த்து சிரிக்கலைங்க. வீடியோவுக்கு போஸ்ட் கொடுத்தேன். அப்பா
என் காசுல ஓசில வீடியோக்கு வர போஸ்ட் குடுக்குறியாடா அட, நீ? சும்மா அடிக்காதீங்க. 202, நீங்க எச்சல என்றத 203, இந்த வீடியோவுல படம் பிடிச்சி 198, உங்க சம்பந்தி கிட்ட எல்லாம் போட்டு காட்டினா உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பாங்கல்ல. 52, ஏன் சாமி என்ன சாமி இது 51, நீ கவலைப்படாதம்மா. 66, இந்த எச்சலைக்கு சொந்தக்காரரு அவர்தான். அவர் எண்ணி போட்டதுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கங்க. அம்மா தள்ளுங்கம்மா. அப்பா என்ன இது அசிங்கம்? முதல்ல உள்ள வாங்க. நீ ஏம்மா வெளிய வந்த? நீ உள்ள போம்மா. முதல்ல இப்ப உள்ள வர போறீங்களா இல்லையா? நீ கொஞ்சம் சும்மா இருமா. ஏங்க தொந்தரவு பண்ணாதீங்க. சார் நான் வீடியோ எடுக்கணுமா வேண்டாமா? கணக்கு மிஸ் ஆகுது, கொஞ்சம் கம்முன்னு இருங்க. முதல்ல நான் தூக்குல தொங்குறதை எடுத்துட்டு அப்புறம் எல்லாரும் போங்க. ராகினி என்னம்மா பேச்சு? லட்டு ஐயோ ஓடியா ஓடியா சீக்கிரம் ஓடி. புடி, 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 அம்மா. ஐயோ, லட்டோட இலையை தூக்கிட்டு ஓடுதா? புடிங்க, புடிங்க. கொஞ்சம் இருங்க. கணக்கு மிஸ் ஆகுது. அம்மா, தயவு செஞ்சு சொல்றேன். கொஞ்சம் கொடுத்துருங்க. கணக்கு மிஸ் ஆகுது. கணக்க பார்க்கணும். அம்மா, கொஞ்சம் நில்லுங்க. நில்லுங்க. நில்லு. என்னங்க என்னங்க எழுந்திருங்கப்பா. பாத்து பாத்து எழுந்திருங்க. என்னாச்சு அப்பா? என்னப்பா இதெல்லாம்? ஐயோ ரவுண்டி கால்ல படுத்துந்தா. ஐயோ என்னங்க என்னங்க ஆச்சு? அம்மா, கல்யாண பொண்ணு நீ ஏம்மா ஓடி வந்த? நான் இங்க வந்து தப்புதான்ப்பா. பேசாம அந்த ரூம்லயே நான் தூக்கு மாட்டி செத்து இருக்கணும். கல்யாணத்துக்கு வந்தவங்கள நம்மள பார்த்து சிரிக்கிறாங்கப்பா. அம்மா, கல்யாணத்துக்கு வர்றவங்க சந்தோஷமா இருக்கத்தானமா வருவாங்க. சிரிக்காம பின்ன அழகமா செய்வாங்க. இவ்வளவு நியாயம் பேசுறீங்களே. கல்யாணத்துக்கு வந்தவங்கள நம்மள பார்த்து கேவலமா சிரிக்க வச்சுட்டு நீங்களும் இவ்வளவு மட்ட ரகமா நடந்துகிட்டு என்னைய அழ வச்சிட்டீங்களேப்பா. இவ்வளவு கேவலமா என் கல்யாணத்தை நடத்துவீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லப்பா. நல்லா உரைக்கும்படியா சொல்லுமா. ரொம்பவும் குடைமொழிக்கு போனது இல்லப்பா. இன்னும் சொல்லுமா. தானத்துல சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துல எல்லாரும் சாப்பிட்டு வாழ்த்திட்டு போனா அந்த குடும்பம் வாழையடி வாழையா சந்தோஷமா இருக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த விருந்தையே கேவலப்படுத்திட்டீங்களேப்பா. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாப்பா. என்ன மன்னிச்சிடுங்க. நான் போறேன்ப்பா. நான் போறேன். ராகினி இல்லம்மா. என்னங்க பொண்ணு கூப்பிடுங்களே. மகளே, ராகினி மகளே, நான் திருந்திட்டேம்மா. மகளே, நான் திருந்திட்டேம்மா. மகளே, மகளே, நான் திருந்திட்டேம்மா. உங்க அப்பா திருந்திட்டம்மா. என்ன மன்னிச்சிடுமா. பெரியவங்கெல்லாம் சீக்கிரமா தான் வாழணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கஞ்சத்தனமா வாழணும்னு ஒருத்தர் கூட சொல்லலம்மா. இதெல்லாம் தெரியாம உன்னை புண்படுத்தி உன் மனசையும் நோகடிச்சிட்டம்மா. என்ன மன்னிச்சிடுமா. இப்படி பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்கப்பா. முத்துச்சாமி, சரளா, வீடியோ என்னுடைய கஞ்சத்தனத்தினால உங்க எல்லாரையும் கட்டுப்படுத்தி உங்க மனசை நோகடிச்சிட்டேன். இனிமே உங்க எல்லாரும் விருப்பப்படியும் நடந்துக்கிறேயா. முத்துசாமி, ஒருத்தர் இல்ல, 500 பேர் இல்ல, 1000 பேருக்கு சமைச்சு சாப்பாடு போடுங்க. எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு போகட்டும். ஐயா, நீங்க எப்ப எச்சிலையை எண்ண ஆரம்பிச்சீங்களோ அப்பவே எங்க ஆளுகளை போய் சமைக்க சொல்லிட்டேன். இதுக்குள்ள சமையல் முடிஞ்சிருக்கும். வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். சார் ஒன்னா ரெண்டா? ஐயா, நான் கஞ்சத்தனத்துல சொன்னதெல்லாம் இப்ப சொல்லாதீங்க ஐயா. இப்ப எல்லாமே நம்பர் 1 தான். எல்லாமே நம்பர் 1 தான்.